வணக்கம் மக்களே. தாத்தா மகன் பேரன்னு சொல்லி 3 தலைமுறை நடிகர்களோடு சேர்ந்து நடித்த ஒரே நடிகை யார்? அந்த லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற பற்றிய தகவலை இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. நடிகர்களை விட நடிகைகளுக்கான சினிமாவோட ஆட்கள் ரொம்ப குறைவுனே சொல்லலாம். இளமையில் நாயகியை என்ட்ரி கொடுக்குறவங்களாம் கொஞ்சம் வருஷத்துலேயே புது நாயகிகளோட வரவுனால காணாமல் போயிடுறாங்க. அந்த வகையில் இந்த நடிகை 3 தலைமுறை நடிகர்களோடு சேர்ந்து நடித்து தென்னிந்திய சினிமாவோட முன்னணி நடிகையாக இருந்திருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடம்னு சொல்லி பல மொழி படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். இதுக்கப்புறம் 1987ஆம் ஆண்டு சக்கரவர்த்தின்ற படம் மூலமாக தான் தெலுங்கு சினிமாவில் நடிகையாக அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கு முன்னதாக 1985ஆம் ஆண்டு வெளியான பார்த்த ஞாபகம் இல்லையான்ற படம் தான் தமிழில் அவருக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருக்கு. 1993ஆம் ஆண்டு தான் ரம்யா கிருஷ்ணன் சஞ்சய் தத்தோட கல்நாயக்ன்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பாலிவுட் என்ட்ரி ரொம்ப அசத்தலாகவே இருந்திருக்குன்னே சொல்லலாம். தன்னோட முதல் படமே பயங்கர சூப்பர் ஹிட் ஆகி பட்டி தொட்டி எங்கெல்லாம் பரவியிருக்கு. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் இன்றைக்குமே ரசிகர்களோட ஃபேவரட்னே சொல்லலாம். ரம்யா கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 சதாப்தங்களாக கதாநாயகியாக நடித்து வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் 15 ஆண்டுகளுக்கு நட்சத்திர கதாநாயகியாக இருந்த ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பல படங்களில் கதாநாயகி நடிச்சிருக்காங்கன்றது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னே சொல்லலாம். சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, பாலையா, வெங்கடேஷ், மோகன் பாபுன்னு சொல்லி அந்த காலத்து ஹீரோக்களோடு அவங்க நடிச்சிருக்காங்க என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அந்த வகையில் 3 தலைமுறை நடிகர்களோடு நடித்த ஒரே நடிகன்ற பெருமையும் நடிகர் ரம்யா கிருஷ்ணனுக்கு மட்டுமே சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது தாத்தா, மகன், பேரன் என 3 தலைமுறை நடிகர்களுடன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான அக்னிநேனி நாகேஸ்வரனோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. பல தெலுங்கு படங்களையும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நாகேஸ்வர ராவ் மகன் நாகார்ஜுனாவோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நாகார்ஜுனாவோட மகன் நாகேஸ்வர ராவின் பேரன் நாக சைத்தன்யாவோடும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நாக சைத்தன்யாவோட ஜெயலாரெட்டி அல்லுடு படத்தில் மாமியாராகவும், பங்கர் ராஜுங்கிற படத்தில் பாட்டியாகவும் நடிச்சிருக்காங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். இதனால் 3 தலைமுறை ஹீரோக்களோட படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புதிய சாதனைன்னு கூட சொல்லலாம். மேலும் நடிகர் நாகார்ஜுனாவோட ஹலோ பிரதர், அல்லரி அல்லுடு இந்த மாதிரி படங்கள் முக்கியமான வெற்றி படங்களில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.